பிசாசுக்கு தெரியும் இயேசு எப்போ அடிப்பாருன்னா ஒருவன் பரிசுத்தத்தை இழக்கும் போது அடிக்க ஆரம்பிச்சிருவார். இன்னைக்கு நாகும் 3:5 வாசிப்போம் ஒரு முறை. நாகும் 3. ஒருவன் வஞ்சிக்கப்பட்டால் ஆண்டவர் எப்படி வருவார்? பாவம் செய்யாதேன்னு நம்ம சொல்லுகிறோம். பைபிள் சொல்லுகிறது, ஃபாதர் சொல்கிறாங்க, உபதேசிகள் சொல்கிறாங்க, உபதேசக்காரர்கள் சொல்கிறாங்க, சுவிசேஷக்காரர்கள் சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, பெந்திகோஸ்து ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க. எல்லாமே பாவம் செய்யக்கூடாது ஒரே வார்த்தை தான். ஆனால் நம்ம அதை கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கிறது இல்லை. கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கிறது இல்லை. அதைத்தான் நம்ம செய்வோம். எது அவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதைத்தான் செய்வோம். ஏன்னா அதைத்தான் செய்ய வைப்பான். அதான் அந்தி கிறிஸ்து. வாசி. இப்படி பாவம் செய்தா அவர் என்ன சொல்றார்? நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்தின் ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்குள்ள உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை எறிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். சத்துவாசி. ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை எறிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வைராக்கியம் உள்ள தேவன். தண்டனை கொடுக்கறதுலாம் அப்படித்தான். எப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு விரோதமாக வருவேன். பாவிகளுக்கு விரோதமாக நான் வருவேன். பேயில்ல வருது, கர்த்தர் வரார். விரோதம் வந்து உன்னுடைய வஸ்திரத்தை முகமொட்டாக எடுத்து போடுவோம், பின்னாடி எடுத்து போடுவோம். வஸ்திரத்தை பின்னாடி எடுத்து போடுகிறார். அப்படின்னா நிர்வாணம் தெரியும் ஒன்று. அப்போ இது ஆண்களுடைய வஸ்திரத்தை பின்னாடி எடுத்து போடுறாரா, பெண்களுடைய வஸ்திரத்தை எடுத்து போடுறாரா? இது எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் சொல்லுங்க பிரதர். ஆண்கள் வேட்டியை தான் கட்டுவோம், அதை தூக்கி இப்படி போட முடியாது. போடுற மட்டும் ரெண்டாக பிரிஞ்சிடும் வேட்டி. அப்போ பெண்களுடைய வஸ்திரத்தை ஆண்டவர் கூறி வச்சிருக்கிறார். சரிதானே? வஸ்திரத்தின் ஓரங்களை முகமொட்டாய் பின்னாடி எடுத்து போடுறது அது பெண்களுடைய வஸ்திரம், ஆண்களுடைய வஸ்திரம் அல்ல. பேண்டை நம்ம கட்டியிருக்கோம், எடுத்து பின்னாடி போட முடியுமா? கீழே அவுத்து தான் போட முடியும். அப்போ அவர் பாவத்துக்கு உடந்தை. ஒரு ஆண் பாவம் செய்யும்போது பெண் உடந்தை ஆகிறாள், இல்லை ஒரு பெண் பாவம் செய்யும்போது ஆண் உடந்தை ஆகிறாள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஸ்திரியத்தான் அவர் ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்தமாக பார்க்குறாரு. உன் வஸ்திரத்தின் ஓரங்களை முகமாட்டாக எடுத்து போட்டு உன் நிர்வாணத்தை எல்லா ஜாதிகளுக்கும் தெரியப்படுத்துவேன். அப்போ உன்னை பைத்தியக்காரியாக மாற்றுவேன் அர்த்தம். பைத்தியக்காரி தான் ட்ரெஸ் இல்லாமல் நடப்பா. அது எல்லா ஜாதி மக்களும் பார்க்கத்தக்கதாய் உன்னை நடத்துவேன்னு சொன்னால் உன்னை நிர்வாண பக்கிரியாக இந்த தேசத்தில் உலாவ விடுவேன்னு அவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தீட்டானவைகளை உன் மேலே எரிய பண்ணுவேன். ஒரு பைத்தியக்காரி ரோட்டே போனால் நம்ம என்னைவோம்? கல்லை பறக்கி எரிஞ்சிருவோம். எரிஞ்சு அவளை துரத்துவோம். ஆட்கள் பக்கத்தில் நிற்காத அப்படிக்கு. ஏன்னா நிர்வாணிகள் நடக்கக்கூடாது. ஆனால் ஆண்கள் நிர்வாணமாக போட்டு கல் பறக்கி எறியணுமா? பெண்களை ரொம்ப கேவலமாக ஜனங்கள் பார்க்குது. ஆண்டவரும் அப்படி தான் பார்க்குறாரு போல இருக்கு. ஏன் அவருடைய பார்வை என்ன? பாவி. ஒரு பெண் பாவம் செய்வதற்கு இடம் கொடுத்தா தான் ஒரு ஆண் பாவம் செய்ய முடியும். இப்போ பெண்ணு தானே குற்றவாளி. ஆனா பெண்ணா? ஒரு ஆண் பாவம் செய்வதற்கு முயற்சி பண்ணலாம், ஆனால் இடம் கொடுக்கிற ஒரு ஸ்திரியாகத்தான் இருக்க முடியும். அப்போ அந்த ஸ்திரீ என்ன கர்த்தருக்குள்ளே இருந்தா எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. அந்தி கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக அந்த பாவத்தை செய்ய முடியும். ஏன் அந்தி கிறிஸ்து இடம் கொடுக்குறீங்க? அதான் கொஸ்டின். அந்த உணர்வுகளை அந்த நேரத்தில் அவன் கொடுப்பான். ஸ்திரீகள் அதுக்கு உடன்படுகிறார்கள். உடன்படும்போது பாவம் நிறைவேறும். அவைதான் ஆண்டவர் பார்க்கிற பார்வை பெண்களை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய தண்டனை இந்த பாவிகள் மேல் வருகிறது. அல்லேலூயா. எரேமியா 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலும் என்ன சொல்லுகிறார்? உன் மானம். எல்லாருக்கும் ஒரு மானம் உண்டு இல்லையா? என்ன மானம்? தன்மானம்னு சொல்லுவோம்.
இப்போ உன் மானம் எல்லாருக்கும் தெரியணும். அங்கேயும் அப்படி தான், வஸ்திரம் இல்லாமல் நான் உன் வஸ்திரங்கள் ஓரத்தை உன் முகமுட்டாக எடுத்து போடுவேன். அங்கேயும் அதான் சொல்கிறாரு. ஆகவே பாவி பாவம் செய்தால் அவருடைய தண்டனை வித்தியாசமாக கொடூரமாகவும் இருக்கும். கடூரம் ப்ளஸ் கொடூரம். அவருடைய உக்கிர கோபம் அப்படி தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு சிறு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை தவறு செய்தால் தகப்பன் அடிப்பானா கொஞ்சுவானா? அடிக்க தானே செய்வான் இல்லையா? உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனேன், கல்லூரிக்கு அனுப்புனேன், நீ பாவம் செய்துட்டா வந்தேன்னு கேட்டால் அடிப்பாங்களா இல்லையா? அப்போ ஆண்டவர் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதான் அவர் சொல்ல, அவனை தூக்கி வெறியை இருந்து வேடிக்கை பொருளாக மாற்றி போடுவேன். ஆக ஒவ்வொருத்தரும் பாவம் செய்தால் கர்த்தர் வந்து அடிப்பார், கர்த்தர் நம்மை அழிப்பார், கர்த்தர் நம்மை கொல்லுவார் என்று உணர்ந்தால் இன்னொரு பாவத்திற்கு வாய்ப்பே இல்லை. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்ல, இன்னொரு ஸ்திரீ பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பமே இல்லை. அதை உணரணும். ஆகவே பாவம் செய்தால் கர்த்தர் கொன்று ஓடுவது உறுதி. உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அது பாவம் செய்யாமல் மனிதன் வாழணும். ஆனால் அந்த கிறிஸ்துவனை பாவம் செய்ய வைப்பான். இரண்டால் அவனுடைய கிரியைகளிலே நம்ம உடன்படுகிறோம். ஒரு முறை ஒரு அந்தி கிறிஸ்து வேலூர் மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. ஒரு ஸ்திரீ ரூபத்தில் ஒரு ஊழியர். நான் ஜெபம் பண்ணால் ஒரு ஊழியக்காரி, நான் ஜெபம் பண்ண ஒரு ஊழியக்காரி. அப்போ 4 மாடி பில்டிங்கை கட்டி முடித்தாச்சு. அப்போ அந்த ஸ்திரீ வந்து ஸ்திரீக்கு இந்த இடத்தெல்லாம் காட்டி கொடுத்துருக்குறாங்க. ஜபத்துக்கு வரவங்க ஜபத்தோடு நிற்கணும், போகணும். ஆனால் இந்த அம்மா என்ன செய்து, அதாவது என் பொண்டாட்டி என்ன செய்து, எல்லா ரூமையும் கொண்டு காட்டி கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் மேலேயும் கொண்டு காட்டி கொடுத்தாச்சு. மேலேயும் காட்டி கொடுத்து, அப்போது மலையெல்லாம் கீழே இருக்குது, மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்குது, மலைக்கு மேலே இந்த பில்டிங் நிற்கிற மாதிரி தெரியுது, வேணா போய் பார்த்துட்டு போங்க, மலையெல்லாம் கீழே தான் இருக்கும் சொல்லிட்டு ஆண்டவர் என்னிடத்தில் பேசுகிறார். சிஸ்டர், நீங்கள் முழங்கால் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். இப்போ ஜெபம் பண்ண வேண்டியது யார் ஜெபம் பண்ணணும்? ஊழியக்காரி விசுவாசிக்கு ஜெபம் பண்ணணும். ஆனால் விசுவாசி என்ன சொல்கிறா? இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் என்னிடத்தில் பேசுகிறார், நீ முழங்கால் படிடு, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன். ஊழியக்காரிக்கே ஜெபம் பண்ணிவிட்டு என்னிடத்தில் வராமலே அவள் அப்படியே ஊருக்கு டாட்டா காட்டி போயிட்டா. இங்கே வந்தாச்சுன்னா முகம் சிறுத்து, முகம் கருத்து, கண்கள் உள்ளே சொருகி 2 பாம்பு கண்கள் இருக்கிறது மாதிரி இருக்கிறா. யுத்தம் வேறு விதமாக போச்சு, குடும்ப சண்டையாக மாறிவிட்டது. பாருங்க, அதான் அந்தி கிறிஸ்து. அவள் என்ன பண்ணனா? அடி கொடுத்தாளா, உத கொடுத்தாளா? ஊழியக்காரியை முழங்கால் படியிட வச்சு தலையில் கை வச்சு ஜெபிச்சுட்டு அவள் போயிட்டா. அவள்கிட்ட இந்த அந்தி கிறிஸ்து இவளுக்குள்ளே இறங்கி 2 முகமெல்லாம் அப்படி இறுகி, கண்கள் உள்ளே சொருகி, பாம்பு பார்த்த மாதிரி பார்க்குறா. அதான் அந்தி கிறிஸ்துனுடைய அடையாளங்கள். உற்சாகமா கையை தட்டுங்க. வஞ்சித்தல். அவை ஜெபம் பண்ணுற மாதிரி வருவாங்க எல்லாரும். எல்லா ஊழியக்காரர்களும் அந்த இயேசு கிறிஸ்துக்குரிய ஊழியக்காரர்கள் அல்ல. பெரும்பங்கு ஊழியக்காரர்கள் இன்றைக்கி அந்தி கிறிஸ்துக்கு தான் வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கே தெரியாது. சாத்தான் அவளிடத்தில் பேசி, என்னது, நீ இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொல்லிச்சு. அது அந்தி கிறிஸ்து. எங்கேயும் நம்ம ஊழியக்காரி, இவர்களால் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம், அநேக விடுதலை பெற்றிருக்கிறோம், செத்த மகள் பிழைத்திருக்கிறாள், எல்லாமே இந்த ஊழியத்தில் அவளுக்கு கிடைச்சிது. ஆனால் அவள் விட்டு அவள் என்னையும் முழங்கால் படியிட வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாள். இதுதான் ஏன் அந்தி கிறிஸ்து. அவன் கேரக்டரில் கை வச்சிருவான். உங்களோட பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கே அவன் எல்லா திட்டம் வகுத்து வச்சிருப்பான். சண்டையை மூட்டிட்டு போயிட்டே இருந்தான். அதான் அந்தி கிறிஸ்து. ஆகவே உணர்வுகளில் அக்கினியை போடுகிறவன் அவன்தான். சாத்தானை அழிக்கிறது தேவன், ஆனால் சாத்தான் உங்களை அழிக்க வைக்கிறது அந்தி கிறிஸ்து. கிறிஸ்து என்ற பேரை வச்சிருக்கிறான், ஆனால் இயேசு கிறிஸ்து அல்ல. அவன் உங்களோட உணர்வில் தாலாட்டு பண்ணிகிட்டே இருப்பான். நான் இங்கேருந்து சொல்லுவேன், நாளைக்கு நீ சாவேன்னு நான் சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து யாரையும் கொல்ல மாட்டார்.
இன்னும் அவன் பேசுவான், உள்ளுக்குள்ளே பேசுவான். நீ அருமையான மகள் அல்லவா, நீ அருமையான பிரியமான மகள் அல்லவா, பிரியமான மகன் அல்லவா என்று இது தாலாட்டு பாட்டை பாடும். அப்போது ஆண்டவர் கொல்ல மாட்டார். அண்ணாள் சும்மாவா சொன்னால் ஆண்டவர் கொல்ல மாட்டார் அழிக்க மாட்டார். நான் சொன்னால் அவர் கொல்லவும் செய்வார், அழிக்கவும் செய்வார், உயர்த்தவும் செய்வார், தாழ்த்தவும் செய்வார். அதானே வேதம், அதானே வேதம், அதானே சத்தியம். இந்த சத்தியத்தை உணரணும். உணர்ந்தாதான் கிறிஸ்தவன். இல்லை என்றால் உணராதவன் அந்த கிறிஸ்துக்குரியவன். பழையாம் தீர்க்கதரிசி கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் உலக சத்தத்திற்கு செவி கொடுத்தான், சிங்கத்தை வைத்து கொன்றார். அது வல்லவா நம்முடைய கர்த்தர். கையை தட்டுங்க. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படி கீழ்ப்படியாத கானான் தேசத்து மக்களுக்கு சிங்கத்தை அனுப்பி அநேகரை கொன்று போட்டார். இது வல்லவா கர்த்தர். கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி அனுப்புகிறார், நீ தண்ணி குடிக்காத, நீ அப்பம் பூசியாத, ஆனால் தீர்க்க தரிசனம் உரைத்துட்டு நீ போயிட்டே இருன்னாரு. அவன் போய் அப்பவும் இறைச்சியும் சாப்பிட்டான். ஏனென்றால் இன்னொரு ஊழியக்காரன் ரூபத்தில் அந்தி கிறிஸ்து வந்தான், முதியவர். அவன் உண்மையிலே ஒரு தீர்க்க தரிசி தான். அந்த தீர்க்க தரிசி கிட்ட ஒரு அந்தி கிறிஸ்து உள்ள போனான். போயிட்டு இது ரொம்ப பசியோடு இருக்கிற, என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு அப்பவும் இறைச்சியும் தந்து அனுப்புகிறேன், இறைச்சியும் தந்து உன்னை அனுப்புகிறேன். ஐயோ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தண்ணி குடிக்கக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு. இப்படியே 2-3 பேர் கூப்பிட்டாங்க, நாங்கள் போகல. அப்போ நீ கூப்பிட்டா நான் வருவேனான்னு கேட்டிருப்பான். இல்லை, ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லி உன்னை கூப்பிடுறாருன்னு நம்பிட்டான். பின்னாடி போனான். நல்ல ஆட்டிறைச்சியை கடிச்சு சாப்பிடுவதற்கு முன்னாடி அதே தீர்க்கதரிசியை வைத்து ஆண்டவர் பேசுகிறார், உன்னை சிங்கத்தை வைத்து கொன்று போடுவேன் என்று. இது ஆண்டவருடைய வார்த்தை. கொன்று போடுவேன் வந்தாச்சுன்னா அது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. கொல்ல மாட்டார்னு சொன்னால் அது அந்த கிறிஸ்துனுடைய வார்த்தை. ஆகவே அந்த அவன் சாப்பிட்டுட்டு வண்டி ஏற்றி விட்டார் ஒரு கழுதைக்கு மேலே. சிங்கத்தை அனுப்பி கொன்று போட்டார். இப்போ கீழ்ப்படியாத ஜனங்களை அழித்துதான் தேவனுக்கு பழக்கம். இதை எல்லா சபைப்போதர்களும் சொல்லியிருந்தால் ஜாக்கிரதையாக இருக்க முடியும், எச்சரிப்பாக இருக்க முடியும். அப்போ தான் உணர்வடைவா முடியும். இந்த சாவு வருதுனா தான் பயம் வரும். சாவுன்னா பயம் வரும். திருப்பூரில் கண்மணின்னு ஒரு சகோதரி பெரிய பஞ்சாலை வச்சிருக்கிறா, பெரிய மில்லெல்லாம் வச்சிருக்கிறா. அவருடைய மேனேஜருக்கும் அவளுக்கும் தொடர்பு. கண்டுபிடிக்கிறதெல்லாம் சிபிஐ தான், நான் தான். இந்த பேயலை கண்டுபிடிக்கணுவீங்க யார் வேணும்? சும்மைகளும் சொல்லுங்கள், நான் தான் வேணும். எங்கே மறைச்சி வச்சுருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். பெரிய கோடீஸ்வரி, பேர் கண்மணி, எத்தனையோ கம்பெனி வச்சுருக்கா. புருஷன் வந்து ஐடி கம்பெனியில் கொஞ்சம் வசதி, நல்ல சேலரி, காடுகள் நிறைய உண்டு. அந்த பகுதியில் காடுகள்னு சொல்லுவாங்க, நம்ம தோட்டம்னு சொல்லுவாங்க காடுகள். நம்ம காடுன்னு சொன்னால் வனாந்தரம், அவங்க காடுன்னு சொன்னால் நிலம், நிறைய நிலம் வச்சுருக்காங்க. அவளை கெட்ட நேரத்துக்கு என்ன கூப்பிட்டா, ஆனால் என்ன யாரும் ஃபோனில் கூப்பிடாதீங்க, கூப்பிட்டா உங்கள் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடும். இல்லையா, என்னை கண்டுபிடிச்சிருவோம், அதான் மேட்ரு. அவள் கூப்பிட்டா, பேர் என்ன? கண்மணி. நான் ஒரு நிமிஷம் தான் கண்ணை மூடினேன். என்ன பிரச்சனை சிஸ்டர்? அது நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு, நாங்கள் தான் நம்பர் 1 போயிட்டுருக்குறோம். பட் இப்போ கொஞ்சம் டல் ஆகுது. கொடுத்த இடத்துல செக்கு வரல, டிடி வரல, பொருளாதாரம் அங்கங்கே கட்டப்படுகிறது. வியாபாரம் நல்லா இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, ஆர்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் துட்டு வர மாட்டேங்குது. இதுதான் அவளுடைய பிரச்சனை. இதுக்கு தான் ஊழியத்தை தேடினான். கண்ணை மூடி ஜூமன்னா ஆண்டு சொன்னார், உன் பாவம் ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுன்னு சொன்னேன். உடனே கேட்குற, ஜென்ம பாவமா? ஜென்ம பாவம் இருக்குது, ஜென்ம சாபமும் இருக்குது. அது பிறக்கிற மனிதனுக்கு உண்டு. ஒரு ஸ்திரீ பிறந்தாலும் உண்டு, ஒரு குழந்தை பிறந்தாலும் உண்டு, ஒரு பெண் பிரசவித்தாலும் உண்டு. பிரசவித்தாலே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசவித்தால் ஒரு தாய் என்ன செய்யணும்? தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளணும். அங்கேயும் பொருத்தனை பண்ணி தான் பரிசுத்தம் பண்ண சொல்லி இருக்கிறார்.
லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இது யாராவது சொல்லுவாங்களா? நம்ம பிரசவிப்போம், பிள்ளைகளை அப்படி சும்மா விட்டுருவோம், ஆடு மேய்ச்ச மாதிரி விட்டுருவோம். அது தானாக மேய்ஞ்சி தானாக பாவத்தில் விழுந்து திரும்பி வரும். தாய் பரிசுத்தமானதான் பிள்ளைகள் பரிசுத்தமாக முடியும். பிரசவிக்கிறதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது நல்லதுன்னு ஆண்டவரும் சொல்கிறார். ஆனால் நீங்கள் எல்லாம் அப்படி பாவத்தில் விழுவீங்கன்னு தெரியும். அதுதான் இன்னொரு ஆப்ஷன் வசனத்தை கொடுக்குறாரு. இந்த வேகிறதை பார்க்கலும் விவாகம் நல்லது, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்கன்னு. அதுதான் ஊராக கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காரா? ஒவ்வொருத்தரையாக கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காரா? ஒவ்வொருத்தரையும் உற வைக்க சொல்லியிருக்கிறாரா? கேட்டால் காதல், கத்தரிக்காய், புண்ணாக்கு எல்லாம் இந்த இறைச்சிக்காரன் எப்படி துண்டு துண்டாக வெட்டுவானோ அதே மாதிரி துண்டு துண்டா தேசத்தையும் வெட்டுவார், ஜனங்களையும் வெட்டுவார், அழிப்பார். வெயிட் அண்ட் சீ. அல்லேலூயா. இது ப்ராப்பசி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒன் பாவம் மட்டுமல்ல, நீ இப்ப அது நடத்தி கொண்டிருக்கிற பாவம். என்ன மேனேஜருக்கு உனக்கு என்னடி தொடர்பு? இப்படிதான் உடனே நான் சொல்லிட்டேன், என்னடின்னு சொன்ன நான் இல்லை சிஸ்டர், அவர் நின்றுட்டேன். இப்போ ஒரு நல்ல கொடிசொரி பொண்ணை பார்த்து என்னடின்னு சொன்னால் அவள் செருப்பை கட்டில அடிப்பா. ஏன்னா ஊழியக்காரில் அவ்வளோ மாதிரியே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ஊழியக்காரில் நீங்கள் யூஸ் அண்ட் யூட்டிலைஸ் அண்ட் த்ரோ த ப்ராப்பர் சேனல் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஊழியக்காரில் அப்படி தூக்கி குப்பையில் ஏறுவீங்க. இதுதான் உண்மை. உங்களுக்கு நன்மை நடக்கும் வரைக்கும் ஊழியக்காரன், தூய்மை வருதுன்னா ஊழியக்காரன் வேண்டாம், அவன் கள்ள ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. நான் ஆண்டவர் சொன்னார் என்னடின்னு சொன்னார்ல, நான் சொல்லிட்டேன் சிஸ்டர், நான் சொல்லலை, அந்த வார்த்தை ஆண்டவர் தான் சொன்னார். அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா, அதை கண்டுபிடிக்கிற ஊழியம், பாவத்தை கண்டுபிடிக்கிற ஊழியம். நீங்கள் எங்கே மறைச்சு வச்சாலும், பூசணிக்காய சோத்தில் மறைச்சு வச்சாலும் கண்டுபிடிக்கிற ஊழியம். அது கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் லவ் பண்ணோம். அதுக்கு பதில் அப்போ ஒரு மாப்பிள்ளை 1 2 2 மாப்பிள்ளை 2